ஹாய் நம்பர்களே, நீங்கள் சும்மா இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு அற்புதமான காணொளி தான் செய்ய போகிறோம். அதுவும் நாங்கள் கோயிலுக்கு போக போகிறோம். இனி சம்மர் வந்துட்டு இனி ஒரு கோயில்கள் வரப்போகுது. இன்றைக்கு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற பிரண்டனுக்கு கோயிலுக்கு போக போகிறோம். ஜெயா துக்கா தேவிக்கு போக போகிறோம். அப்போ அங்கே பிள்ளையார் கோயிலுக்கு தான் 2 தேர் இழுக்கிறவியால் பிள்ளையாருக்கு முழிப்பினா அம்மாவுக்கு முழிப்பினா. இப்போ நாங்கள் பிள்ளையார் தேருக்கு தான் இன்றைக்கு போகிறோம். என்னென்னு சொன்னால் எனக்கு ஃபேவரட் பிள்ளையாரப்பா. அம்மாவும் பிடிக்கும் அம்மலாச்சி. அது சம்மருக்கு ஜூலை மாதம் பாரது. இது மே மாதம் பாரது. போவோம் நாங்கள். வாங்கோ காணொலிக்கு. முதல் பூ போட்டு தான் இது இல்லை பூக்கு யா பார்த்தீங்களா, மரம் ஃபுல்லாக பூ இருக்கு. எல்லாம் பூ. ஆனால் இலை என்ன பெறலைங்க. எனித்தான் இலை வரப்போகுது. எப்படி செம்மையாக இருக்குது, ஆசையாக இருக்கு பாருங்க. இதுதான் இயற்கைன்றது உங்களுக்கு தெரியாமல் அவ்வளோ இருக்குது. நாங்கள் பார்க்குறதே இல்லை. இப்போ தான் ஒன்றா பார்க்குறோம். இங்கே பாருங்க, தலையும் படி வச்சு செய்திருக்கிறேன். இந்த மகள் செய்திருக்கிறேன். இந்த கேமராக்கள் கோயிலுக்கு போக வலிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. அவியல் வேறையில் அவியல் ஸ்கூலுக்கு போயினா என் சிங்கக்குட்டி தான் பாரார். பார்க்கலாம், வாங்க போகலாம். இப்போ நாங்கள் வந்துட்டோம். முதல் நாங்கள் காணொளி எங்களோட வீட்டுக்கிட்ட இருந்து எடுத்த நாங்கள் இப்போ நாங்கள் வந்துட்டோம். கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம். என்ன கோயில் தேர்தலுக்கையில் இப்போ தான் வசந்த மண்டப பூசை நடந்து கொண்டு இருக்குது. நல்ல நேரத்துக்கு வந்துட்டோம். நல்ல ஏர்லியாக வந்துட்டு தான். இப்போ பாருங்கள், தேர் வடிவாக எல்லாம் இருக்குது. இனித்தான் சாமி வந்து இருக்க போகிறார். உங்களுக்கு வடிவாக உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பார்க்கலாம். அம்மா எல்லாரும் பார்க்கலாம். நாங்கள் பிரண்டு 2 மாறி சொல்லி விட்டுட்டேன். மிஸ்ஸஸ் ஆகா இங்கே பாருங்க, இங்கே காட்டுங்க. ஜெயா துக்கா தேவசானனம். யா இது நல்ல 2 தேர் இழுக்கிறது. அம்மாவுக்கும் இழுக்கும், பிள்ளையார்ப்பாக்கும் இழுக்கும். அம்மலாச்சிக்கும் இழுக்கிறது, பிள்ளையாருக்கும் இழுக்கினா. முண்டைக்கு பிள்ளையாரப்பா எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிள்ளையாரப்பான்னு தேர். அங்கே பார்க்கலாம். கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு என்டர் ஆகிக்க வாசல்லையே மங்களகரமான எங்கட வாழையில் இருக்கேன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படி இருக்கு. கனடாலையும் வாழையில் இருக்குது. வாழை தோட்டமே இருக்குது. எல்லாம் இப்போ எல்லாமே வருது கனடாவில். இப்போ எங்கட இவரே வந்துட்டு எங்கட சனீஸ்வரன் காவமே இருக்கிற. இன்னைக்கு கொஞ்ச நாளாக நாங்கள் கூப்பிட்டு எங்கட சனீஸ்வரருக்கு சோறு வைக்கலாமே. எனக்கு காவம் இருக்குங்க. கனடாவில் காவம் வந்துட்டுது. எங்கட பில்டிங்கில் நாங்கள் பார்த்தேன்ப்பா. அவரை கூப்பிட்டு சாப்பாடு தருவோம். இப்போ இந்த மகனுக்கு திருநூறு வைக்கிறான். நடுக்கிழமைங்கிற அப்பா தான் வைக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த மகனுக்கு வைப்பேன். அம்மாவுக்கு வைப்போம். எந்த ஐடியா ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் திருநூறு வைக்கப்பட்டு தானே எல்லாருக்கும் சந்தனம் வைப்பேன். ஏன்னு சொன்னால் திருநூறு படாது. ஏன்னு சொல்லுமா, ஈரமாயிரும். அதான் அப்பாவுக்கு காட்டு செஞ்சாலும் நேரம் பாருங்கப்பா. இங்கே வேணுங்க எங்கட அப்பாவை. அவர் பெரிய ஃபேமிலி மேன். திங்க் பண்ணி கொடுத்து எங்கே பாருங்க, நாங்கள் பொட்டு வைக்க எங்கே அம்மாக்கு என் சண்ணுக்கு இங்கே பார்க்கல. அங்கே ஓகே. போட்டுட்டு வாங்க அம்மா. வச்சுட்டேண்ணா குங்குமம் வந்துட்டா. ஓகே வாங்க. இப்போ நாங்கள் அரிச்சனை சாமான் வாங்கிட்டு மணி அரிச்சனை தட்டு எடுக்க போகிறோம். இன்றைக்கு வந்து நல்ல வடிவான பழம் இருக்குது. பெரிய வாழைப்பழம். இப்போ பாருங்க, நாங்கள் முதல் எடுத்த வாழைப்பழம் தான். அதே பாருங்க அப்படி இருக்கு. ஓகேங்க, இனி அரிச்சனை செய்வோம். வாங்க பார்க்கலாம், போகலாம். श्री पंचमुख विनायक स्वामी रथोत्सव नाट्याग्न विशेष वसंत मंडप पूजा कालेन अष्टोत्तर नाम
संकल्पविधानेन अहमद्यकरस्य इति संकल्प्य अवोपस्प्रस्य இப்போ வசந்த மண்டப பூசை நடக்குது. இனித்தான் தேர் இழுக்க போகுது. கும்பிடுங்க அம்மா, நீங்கள் விழாக்கள் எல்லாரும் கும்பிடுங்க. பூசை செய்து கொண்டிருக்க சத்தமாக இருக்கும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கவலைப்படத்தை கும்பிடலாம். வடிவா பாருங்க. விழாக்கள் வந்து ओम निधि प्रिय बलि प्रियाय नमः ओम अभ्ययाय नमः ओम भूताय नमः ओम अक्षाय नमः ओम द्विज प्रियाय नमः ओम कृतनेय नमः ओम ज्ञान दीपाय नमः ओम सुखनिधये नमः ओम विराटपयाय नमः ओम विराटाय नमः ओम पुरुषाय नमः ओम भूष्णे नमः ओम पुष्करणे नमः ओम अग्रगण्याय नमः ओम अग्रभूजाय नमः ओम अग्रगामिने नमः ओम मंत्रहृदये नमः ओम जामीधरप्रभाय नमः ओम सर्वस्वे नमः ओम सर्वभाविकाय नमः ओम सर्वकर्त्रे नमः ओम सर्वनेत्रे नमः ओम सर्वसिद्धिप्रदायकाय नमः ओम भारगणपतये नमः ओम गरुडगणपतये नमः ओम भक्तिगणपतये नमः ओम शक्तिगणपतये नमः ओम बीजगणपतये नमः ओम ब्रह्मगणपतये नमः ओम पिङ्गलगणपतये नमः ओम उच्चगणपतये नमः ओम वै अग्निराजनम् एवं वेद आयतनवान् भवति वायुर्वापमायतनम् प्राणामपमायतनम् यो नक्षत्राणामायतनं वेद பிள்ளையாப்பாண்ட தேர் वै नक्षत्राणामायतनं மோதகம் வேணுமா? பிள்ளையாப்பாண்ட கையில் இருக்க மோதகம். एवं वेद आयतनवान् भवति குண்டு மோதகம். எங்கட அப்பா மாதிரி எங்கட அப்பா மாதிரி.
यस्मै करोति करोति यस्मै यस्मै करोति करोति ब्राह्मणो ब्राह्मणः करोति करोति ब्राह्मणः ब्राह्मणस्तं ब्राह्मणस्तं இந்த மகன் இன்றைக்கு இந்த மகன் தான் கோயிலுக்கு வந்தோம். பொம்பளை பிள்ளை பிள்ளைல பள்ளிக்கூடம் போட்டினோம். கோயிலுக்கு கோயிலை வந்து இந்த நேரம் தொண்டு செய்து இப்படி வடை சொல்கிறா பாருங்க பாருங்க. அதுவும் கனடாவில் இங்கே பாட்டி சுட்ட வடை. இது பாருங்க அப்படி இருக்கு வடை. அம்மம்மாவை பாருங்க அம்மம்மாவை. நல்லா இருக்கு வடை நல்லா வயர் இருக்க கூட கொடுக்கணுமா கிராமம் ஒரு நாளைக்கு வயர் நீங்க சொல்லிட்டாங்க எங்கட அப்பா நின்ற வேற அம்மம்மாவோட நான் நிற்கல. எனக்கு அம்மம்மா இல்லை, எனக்கு அம்மம்மா மாயிட்டான். அவன் வடையை எனக்கு அவள் சுடுற சைலத்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் சாப்பிட்டு நான் ஒரு முறையும் பாறேன் நான் அவள் பார்க்க கோயிலுக்கு. இப்போ அம்மம்மாவை உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி பாருங்க. வா எல்லோரும் அவள் நல்ல வடிவாக செம்மையாக சுடுவா. அவள் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா செய்து தருவான் உங்களுக்கு. இங்கே அருகம்புள்ளில் அவர் மாலை காட்டுறார் பிள்ளையாருக்கு. ஐயா வசந்த மண்டப புத்தம் முடிஞ்சது. பிள்ளையாரப்பா இப்போ சுத்த போகிறார். தேர்வில் இருக்க போகுது பார்க்கலாம். எல்லாரும் பாருங்கம்மா சத்தமாக இருக்கும். மோளை சத்தமெல்லாம் கேட்கும். நிறைய என்ன கவலைப்பட தேவையில்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பிள்ளையாருக்கு போகிறேன்.
அது சாப்பாடு குத்து போடுமா மோர் ஓகே ஓகே தேங்க்யூ அக்கா அர்ச்சனை தட்டு கொண்டு தண்ணி அர்ச்சனை கொடுத்துட்டீங்க அர்ச்சனை கொண்டு வச்சுட்டீங்க பாருங்க கோயிலுக்கு ஒரு நேர்த்தி கடன் வச்சு ஒரு வருஷம் வியல் கப்பரை சட்டி எரிக்கிறாங்க. இப்போ சாமி வழியால் வந்து கொண்டிருக்கிறேன். நான் ஓடி வந்துட்டேன், உங்களுக்கு காட்டுவோம் ஓடி வந்துட்டேன். என்னோட சாமியோட சேர்ந்து வரத்தான் வேணும். நான் உங்களுக்கு என்னென்ன காட்டுறதால ஓடி வந்துட்டேன். முன்னுக்கு இன்றைக்கு கண்டு செம்மையான மழையும் பெய்ய போதான். சரி பிள்ளையாரை பார்த்து இழுத்து உள்ள போக வரையும் மழை பெய்யக்கூடாது. பிள்ளையாரை வருங்க ஐயா போகிறார். இன்னைக்குத்தான் சாமி தேரில் இருக்க போகிறார். இவரை குறுக்கர் செம்மையான மழையும் வர போகிறோம். எங்கட அப்பா அப்படி இருக்கார் பாருங்க. அப்பா இந்த நேரம் கோயிலுக்கு வந்தால் ரெஸ்பெக்ட் வெள்ளை சட்டை கலர்கள் போட்டால் கவலையாக இருக்கும் அவருக்கு. பிள்ளையார் அறப்புறமாக ஓடி ஓடி திரிகிறார் எங்கட பிள்ளையாரப்பா. ஏன்னு சொன்னால் தேரில் ஏற போகிறார். நானும் பின்னால் ஓடிக்கொண்டு திரிகிறேன் பிள்ளையார்ப்பா பின்னால். நீங்கள் வேலையிலேருந்து கவலைப்பட தேவையில்லைன்னு சொன்னால் நான் உங்களுக்கு இனி ஒவ்வொரு காணொலியிலும் இனி ஒரு எங்களோட சாமருக்கு கோயில் வரப்போது எல்லா கோயிலும் நான் எடுத்து போட போகிறேன். இந்த வடிவை கும்பிடலாம், டைம் இருக்கிறாக்க வரலாம். தெரியும் இந்த நாட்டில் சில நேரம் டைம் இருக்கா, வேலைக்கு போவீங்க, ஒரு பிரச்சனைகள் ஒன்றாண்டு வரும். வீட்டில் இருந்தே வடிவாக கும்பிடுங்க. எங்கட அப்பா வந்து கொண்டு இருக்க ஓடி அம்மா அக்கானையில் என்று
அப்பா இருந்துட்டார் தெரியல. வெயில் வந்துட்டு நீ பிள்ளையாரப்பா இழுக்க வரையும் மழை வராது. இழுத்து முடிஞ்சு போயிட்டாப்போ உள்ளுக்கு ஏற வரையும் வராது. நீங்கள் உடைக்க போகிறீங்க? அப்பா தேங்காய் உடைக்க போகிறார். பிள்ளையார் பாண்டார் உள்ள வெயில் வருது. வெயில் இல்லை போன முறையும் அப்படி தான். உள்ளுக்கு ஏற வரையும் மேலே வரையில உள்ளுக்கு டக்குன்னு போனோன்னா வந்து யா வெயில பார்த்தீங்களா இவ்வளோ இதுலேயே கமராவும் கிளியராக இருக்குது. முதல்ல நல்ல டார்க்காக இருந்து இன்னும் ரெயின் வரப்போகுது. எங்கடப்பா பாருங்க எல்லா இடம் தீர்த்தத்தால் முகம் கழுவிட்டார். மழை வரையில வெயில் வந்து மழை பெற போறண்டு இருந்தது. இப்போ வெயில் இருக்குது. இப்போ தீர்த்தத்தால் எங்கடப்பா குளிச்சுட்டார். இந்த மகன் சட்டி இல்லாமா தீர்த்தம் எங்கடப்பா என் மகன் தேர் இழுக்க போயினா என் மகனே என் மகனும் அப்பாவும் கும்பிடுங்கோ ரோரா எல்லாம் தள்ளி கொண்டு தான் போவினா ஒன்று செய்யணும். அது இலக்கை அப்படித்தான் ஆரம்பமா மற்ற இதையும் இப்படி இருக்க சரி விடுங்க எல்லாரும். பாருங்க உங்களை இங்கே பாருங்க பிள்ளையார இலக்கினா ஃப்ரெண்டுன்னு சொன்னால் யூடியூப் சேனல் பார்த்து தான் ஃப்ரெண்ட் ஆகினோம். அதுதாக்கா பிள்ளையார கும்பிட்டு எல்லாரையும் காட்டுவோம். நீங்க பாருங்க இந்த யூடியூப்ல உங்களை தான் கண்டிப்பா எடுக்கணும். அம்மாக்களுக்கு நாங்கள் எப்பயும் ரெஸ்பெக்ட்.
வாங்க சாரி அம்மா. கொஞ்சம் காத்து வெயில காணையில காத்து வருது, மழை வந்தாலும். உள்ள போவரே மழை வரக்கூடாது. எங்கட அப்பா சர்வேத் ஜூஸ் என்ன வாங்கி வச்சிருக்கேன் என்னன்னு தெரியல. நான் பிள்ளையார கும்பிட்டு வந்தேன்னா இன்றைக்கு குளிர், மழையோட குளிரும் காத்தோண்ட மழையை தான். இன்றைக்கு மழை சரியான, அதால் ஜூஸும் குடிக்கணும், இன்றைக்கு டீ குடிக்கணும். நல்லா குளிர் இன்றைக்கு. ஓகேங்க, குடிப்போம். என் அப்பா 2 கப் ஏன்னு சொன்னால் அம்மா கொண்டு மகளை கொண்டு எடுப்பேன். இங்கே குட்டிமா காட்டுங்க. குட்டிமா தான் பெறுது எனக்கு. லவ் வரையில என்னன்னு என் மை சன் ஜூஸ். என்ன ஜூஸ் இது? இது மோர், இது டீ. சட்டையில் ஊத்து பட்டுட்டுது. எங்கே போனாலும் வெங்கட சாப்பாடு, சாமி சாப்பாடை மறக்கக்கூடாது. அவள் தந்திருக்கணும். அவளும் பைனாப்பிள் ஜூஸ், பைனாப்பிள் பீஸ் இருக்கு இங்கே, அன்னாசி பழம் போட்டு ஜூஸ். அவள் ஓகே, நான் அப்பாண்ட மோரையும் பறித்து குடிப்போம். ஓ நல்லா இருக்கு. சர்வேத்துக்கு ஜூஸுக்கு பகன் மோர் நல்லா இருக்கு. எங்கட அப்பா காலையிலன்னு சொன்னால் தேங்காய் எடுக்கிறாரு. ஏன்னு சொன்னால் எங்களோட குட்டிமா இருக்கலோ லவ் கோயிலுக்கு வந்தால் தேங்காய் சாப்பிடுவா. எடுத்து சாமி கொடுத்த தேங்காய் எடுத்து சாப்பிடுவா. குட்டிமாவுக்கு கொண்டே கொடுப்போம். குட்டி மண்டைக்கு பள்ளிக்கூடத்தில் என்ன ப்ரோக்ராம் போட்டினா கேம்புக்கு போடுறோம். நாங்கள் சம்மர் கேம்புக்கு எல்லாரும் போடணும், எல்லா கேர்ள்ஸும் போடணும். வெளியில் அவர் லவ் நினைச்சு எடுக்கல, குட்டிமாவை நினைச்சு எடுக்கல. வாங்க, யாருக்காப்பா? குட்டிமா சொக்ஸு நினைதுங்க. இன்றைக்கு மழையும் நல்ல குளிரும் இல்லையாரப்பா, காய்ச்சல் ஒன்றும் வரக்கூடாது.
மகன் இன்றைக்கு சாமிக்கு வச்சு கொக்கோனட் ட்ரை பண்ண தேங்காய் ட்ரை பண்ண போகிறாரு. ஏன்னா சாப்பிடல சும்மா கையில் வச்சுக்கிறதுக்கு. குட்டிமா தான் விரும்புகிறவா. குட்டிமா நாங்கள் வீட்டிலே தான் ஸ்வீட் செய்ய போகிறோம்னா அன்றைக்கி கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்து சாப்பிட்றோம். ஏன்னா மோர் விருப்பம் உங்களோட மோர் நல்லா இருக்கு, அதான் வாங்கி வாங்கி குடிக்கிறோம். கொஞ்சம் பொக்கே நல்லா இருக்கு. தம்பி சூஸ் பண்ணுமா? பாருங்க எங்களோட மக்கள் எல்லாரும் தான் தான் எங்கடி மிஸ்ஸஸ் ஆகா கனடாவில் இருந்தால் எல்லாரும் பாருங்க. இன்றைக்கு வெதர் சரியில்லை, அப்படி குறைவாக இருக்குது. இல்லாட்டி இன்னும் இதை விட கூடவாக இருக்குது. மக்கள் சொந்த தெரிஞ்ச ஆக்கள் எல்லாரும் கூட பிள்ளையாரில் விருப்பம் ஆக்கள் இருக்கினா வந்துருப்பினோம். இன்றைக்கு கொஞ்சம் வெதர் பேட்டன் எங்கட அப்பா நல்லா குளிர்ந்து போட்டோ பிடிச்சிடும். ஓ இப்போ சொந்த யா வேற மாதிரி நல்ல மனசு இருக்கிறவர் சாமி இந்த அம்சம் தான் சொல்லுவோம். ஏன்னா எங்களோட குட்டிமா பிடிப்போம், எங்களோட லவ் நல்லா பிடிக்கும். ஓ வணக்கம் சொல்லு. வேற நான் இப்போ அதிகமாக எல்லாரும் காய் சொல்கிற சொல்ல மாட்டேன். நம்மளோண்டு போகிற இடத்துல நீங்கள் காய் சொல்கிற ஒரு பெரிய ஒரு இது யா. ஓ ஆமாம், எங்களோட குட்டிமாவை நல்லா பிடிக்கும். எங்கள் இவருக்கு என்கிட்ட குட்டிமா வேலையில் என்கிட்ட கேட்டார், என்கிட்ட குட்டிமா வேலை இல்லைன்னு சொல்லி அவரை எடுத்து போடுவோம், உங்களுக்கு அவரை காட்டுவோம்ட்டு. கை நசிய பார்த்து என்ன ஆரம்புறமா தள்ளு கையெல்லாம் தேஞ்சிட்டு தேர் இழுத்து அவர்கிட்ட கையெல்லாம் தேய பார்த்தது. தேர் இழுத்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் எல்லாரும் முழுக்கினா வேறு பாவம் அந்த கட்டை வச்சு நிப்பாட்டுறது. இங்கே கோயில் பிரசாதம் எங்களோட கோயில் சாப்பாடு சாப்பிட்றது ஒரு வரம் அதுவும் இன்றைக்கு அமூத்தமாக இருக்குது. குழம்பாக இருக்குது, குழம்பாக இருக்குது. என் மகன் தான் பிக்கி அதில் இருக்கிற பொட்டோட்டோக்களை எடுத்து உருளைக்கிழங்கு எடுத்து சீத்துவோம் என் மகனுக்கு. ஓகே பிள்ளையாரப்பா நான் தேரண்டு இந்த அப்பாவில் நான் வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கும். விருப்பம் எல்லாருக்குமா கோயில் சாப்பாடு சாப்பிட எங்களுக்கு சரியாக பிடிக்கும். அமுதம் அவருக்கு அவர்கிட்ட குலதெய்வ கோயில், அவருக்கு வைரவர்.
அந்த காலத்துலேருந்து எங்களோட அப்பா மாமாக்கள்லாம் பைரவராக கும்பிடுறது. குறுக்கர் ஐயாவை பாருங்க. ஆஃப்டர் தேர் இழுத்த பிறகு பச்சை சாத்துறதான். ஐயாவை பாருங்க. லேட்டர் தேர் இழுத்த பிறகு பின்ன ஈவினிங் பூசை பச்சை சாத்துறதையா. அதே மாதிரி ஐயா பச்சை சாத்துறேன்னு சொல்லி ஐயாவும் கலர் கொடுப்பு க்ரீம் போட்டிருக்கிறார். பாருங்க மங்களகரமாக ஐயா இருக்கிறார். சந்தோஷமாக இருக்குது. எங்கப்பா பாருங்க பிள்ளையாரப்ப தேர் இறக்கிட்டு பச்சை சாத்துறத ஈவினிங். இன்றைக்கு பிள்ளையாரப்ப அந்த கேமராவில் தண்ணி எத்துப்படுது தெரியல. பாருங்க பிள்ளையாரப்பா அப்படி பச்சை உடுப்பெல்லாம் போட்டு அப்படி இருக்கிறாரு. பச்சை சாத்தி பூ எல்லா இடம் ஃப்ரெஷ் பூக்கண்டெல்லாம் மரமெல்லாம் நட்டு தான் வீட்டுக்கு வந்து உள்ள போகிறேன். எப்படி இருக்கு பார்த்தீங்களோ. இப்போ நாங்கள் எல்லாம் தேரெல்லாம் பார்த்து சந்தோஷமாக பிள்ளையாரெல்லாம் கும்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் நடந்துட்டு கோயில் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த பிள்ளையாரை விரும்பினா நீங்கள் கொமலில் சொல்லலாம். நான் நடுகளும் எந்த நேரம் இனி சமர் வருது ஒரு தேர் நீ கோயில் இந்த விசேஷம் கோயில் எந்த நேரம் வந்து கொண்டிருக்க போது என்ன சமர்ன்னு சொன்னால் ஒரு கோயில் நான் உங்களுக்கு போடுவேன். நீங்கள் சந்தோஷமாக எழுதினாத்தான் நானும் எனக்கு விருப்பமாக நான் சொல்லலாம். உங்களுக்கு கோயிலை சாமியை பற்றி காட்டலாம். நீங்கள் தூரத்தில் இருந்து வராமல் இருந்தால் அதை நாங்கள் வடிவாக காட்ட உங்களுக்கு கும்பிடலாம். அங்கேருந்து இப்போ நாங்கள் அடுத்த முறையும் கோயில் வருதாமா. அடுத்த பிள்ளையார் மற்றும் பிள்ளையார் கோயில் இது ஜெயா கோயில் தேர் பிள்ளையாரப்பா. அங்காலையும் பிள்ளையாரப்பான்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கு இல்லையா. என்ன கோயில் இந்த வார ஞாயிறை விட்டு அடுத்த ஞாயிறு. வார ஞாயிறை விட்டு அடுத்த ஞாயிறா. அதை நான் வழிபாடு போனேன். அவர் அந்த மூலதெய்வம்னு சொன்னால் பிள்ளையாரப்பா தான் அவர் மெயின். பிள்ளையாரப்பா தான் இது. அம்மாமி இருக்கிறவர். ஓகேங்க. அம்மாண்ட தேரும் பெருகுது என்ன. ஜூன் மாதம் பெருகுது. அது கொஞ்சம் கூட விசேஷங்க. அது கூட அம்மாண்ட எப்பயும் விசேஷம் தானே. எங்கேயும் கடவுளண்டான நாங்கள் அம்மாண்ட எப்பயும் ஒரு மரியாதை தான். நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு போட்டு காட்டுறோம். இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்கிறோம். நெக்ஸ்ட் காணொலியில் சந்திப்போம் உங்களை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.